வணக்கம். மின்னல் பருதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் கடற்கரை பாண்டியன். இது இதயங்களுடன் இணைவோம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உலகத்தில் சிறந்த தலைவர்களையும் சிறந்த ஆளுமைகளையும் அறிவு சார்ந்த தலைவர்களையும் உலக மக்களுடன், உலக தமிழ் மக்களுடன் இணைக்கும் ஒரு சிறிய முயற்சி. இன்று நம்முடன் டாக்டர் சந்திரபோஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கடற்கரை பாண்டியன். இந்த மின்னல் பருதி ஒரு 2002 துவங்கி சவுத் இந்தியன் குளோபல் தமிழ் மேகசினா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களாலையும் வாசிக்கப்படுற வார இதழ் மற்றும் இது பிராட்காஸ்டிங். இந்த பிராட்காஸ்டிங் 4 வருடங்களுக்கு முன்னாடி உலக தொலைக்காட்சியா 3 லட்சம் மக்களால வாரந்தோறும் பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த ஊடகம் வழியாக நம்ம சிறந்த ஆளுமைகளையும் சிறந்த தலைவர்களையும் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்றதுக்கான ஒரு சின்ன பதிப்பு இதயங்களுடன் இந்த நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து வந்துருக்கோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்து எங்களோட பகிர்ந்தெடுத்துக்க ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில வினாக்கள், உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் பத்திரிகை துறை அனுபவத்தையும் உங்களுடைய ஆராய்ச்சியோட ரிசல்ட் அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறது ஒரு சுருக்கமான பதிவா நாங்க எடுத்துக்கிறோம். நன்றி. உங்களுடைய மின்னல் பருதி இதழை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். வித்தியாசமான மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை இது இப்படியா நடந்திருக்கும் என்று வியப்பூட்டுகின்ற நிகழ்வுகளை கொடுத்து வருகிறீர்கள். நான் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இந்த இதழை பற்றி பலர் என்னிடம் விசாரிக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் கருத்துக்களை தமிழ் மக்களுக்கு ஏற்றவாறு கொண்டு செல்வது மிகவும் அருமையான ஒரு முயற்சியாகும். அந்த முயற்சி தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என்பதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1973 முதல் 2008 வரை கல்லூரி கல்விப் பணியில் ஆங்கில பேராசிரியராகவும், அதன் பின்னர் தனி அலுவலராக கல்லூரி கல்வி இயக்கத்தில் செயல் அலுவலராகவும் 7 ஆண்டுகள் இருந்து நிர்வாகத்தை கவனித்து வந்தேன். இறுதியில் கல்லூரி முதல்வராக நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். நான் ஓய்வு பெற்று 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தொடர்ந்து அப்பொழுது ஏற்றுக்கொண்ட அந்த ஆய்வு தளங்களை மற்றும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறேன். இன்றைய மாணவர்களுக்கும் இன்றைய பேராசிரியர்களுக்கும் அவருடைய ஆய்வுகள் நான் உதவி செய்து வருகிறேன். மொழிபெயர்ப்பியல் என்பதுதான் என்னுடைய ஆய்வு தளம். முதலில் ஆங்கில பேராசிரியர் இருக்கும் பொழுது தமிழ் இலக்கியத்தை மொழிபெயர்க்கின்ற சில பணியில் ஈடுபட்ட பொழுது மிக அருமையாக, உணர்வுபூர்வமாக எனக்கு அது ஒரு எழுச்சி தந்தது. 20 ஆண்டுகள் கும்பகோணத்தில் நான் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி வேலை பார்த்து இறுதி ஒரு 4 ஆண்டுகளில் பெரிய வேலை துவக்கினேன். நான் டெல்லி போயிருந்த போது யுஜிசி அலுவலகத்தில் சொன்னார்கள், தமிழ்நாட்டுக்கு 2 கல்லூரிகளுக்கு கணிப்பொறி வழங்கப் போகிறோம், நீங்கள் அதில் பயிற்சி பெற்றிருந்தால் விண்ணப்பத்தை அனுப்புங்கள், நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் ஏற்பாட்டில் நடத்திய கணிப்பொறியியல் சார்ந்த சில பாடங்களை ஒரு முன்னுரையாக நான் எடுத்துக்கொண்டேன். அது பின்னாடி கல்லூரியில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஆவலில் அரசாங்கம் கொடுத்த கணிப்பொறியை கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரியில் முதல் அரசு கல்லூரி என்ற வகையில் அதை நிர்மாணித்து அவள் தன்னாட்சி கல்லூரியாக பரிணமித்தது. அதற்கு நிறைய உதவி செய்யும் வகையில் பல புரோகிராம் எழுதி அதை காட்டினேன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். மொழியியல் பேராசிரியர் என்ன கணிப்பொறியியல் அவர்கள் தெரியுமா என்றெல்லாம் கேட்டார்கள். நாளைக்கு தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ப்ரொஃபஸர் செல்லமுத்து எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லிக் கொடுத்தார். அதன் வழியில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டேன். உடனே அங்கு வந்த கல்வித்துறை செயலாளர், நீங்கள் சென்னைக்கு வந்துவிடுங்கள், நிறைய வேலை இருக்கிறேன்னு சொல்லி சென்னைக்கு என்னை மாற்றிவிட்டார். சென்னையில் மாநில கல்லூரியில் தொடர்ந்து பணியாற்றினேன். அப்போது பத்திரிகை அனுபவம் எனக்கு கிடைத்தது. தினமலர் பத்திரிகையில் கிரெடிட் கார்டு பற்றி ஒரு கட்டுரை எழுதி தொடங்கினேன். நான் நீங்கள் ஏன் கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது என்ற வகையில் தலைப்பில். அப்பொழுது சிட்டி பேங்க் மற்றும் கனரா வங்கி 2 தான் கிரெடிட் கார்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது. அதில் கனரா வங்கியின் கிரெடிட் கார்டு திட்டங்கள் நிறைய நமக்கு அனுகூலமான சில விஷயங்களை கொண்டிருக்கு என்று சொல்லி எழுதினேன். அது படித்த கனரா அதிகாரிகள் எங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பாராட்டி விட்டு போனார்கள். அதிலிருந்து தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன்.
அப்பொழுதுதான் மலையாளத்தில் தொழில் வாரதா என்ற ஒரு பத்திரிகை வந்து கொண்டிருந்தது. அதில் மாணவர்களுக்கு, மக்களுக்கு தொழில் செய்வது எப்படி, பள்ளிக்கூடங்களில் தாங்கள் கற்றுக்கொள்கின்ற கல்வியில் எவ்வாறு அதை முனைப்படுத்தி செல்லலாம் என்ற வகையில் அது வெளிவந்தது. அதற்கு 5 ரூபாய் என்று கட்டணம் கட்டி வாங்க வேண்டியிருந்தது. ஆனால் தினமலர் மாணவர்களுக்கு இந்த பேப்பரோடு சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலைவாய்ப்பு கல்வி முறை என்று ஒன்று ஆரம்பித்தோம். அப்பொழுது அங்கே இருந்த பதிப்பாசிரியர் திரு லட்சுமி அவர்கள் முழுக்க அதற்கு சுதந்திரம் கொடுத்தார்கள். நாங்கள் ஒரு மாணவருக்கு வேண்டிய இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான சில செய்திகளை கொடுத்தோம். குறிப்பாக வேலைவாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்காதோ அங்கெல்லாம் கொடுத்தோம். அதை காட்டிலும் முதலாக ஓபிசி என்று ஒரு பிரிவு இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. எந்த ஜாதியெல்லாம் நம்ம ஜாதியில் வராதுன்னு சொல்லி எல்லாரும் பேசாமல் இருந்தாங்க. மத்திய அரசெல்லாம் கேட்கும்போது ஓபிசி இத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க, பிசி கொடுக்க மாட்டாங்க. எனவே ஒவ்வொரு தமிழகத்தில் ஒவ்வொரு ஜாதியும் ஓபிசி பட்டியலில் எந்த எண்ணில் வருகிறது என்பதற்கு மத்திய அரசாங்கத்தை நாடி அங்கிருந்த அனைத்து இந்திய மாநிலங்களுக்கு உண்டான ஜாதி எண் என்னன்னு பார்த்து தமிழகத்திற்கு இந்த ஓபிசி ஜாதி என்ன வரும், மாநில அரசின் பிசி என்ற வகுப்பு என்ன வரும் என்று தீர்மானித்து அதை போட்டோம். தமிழகம் பூராவிலும் அத்தனை மக்களும் அதை விரும்பி பார்த்தார்கள். வருமானம் ரெவன்யூ ஆஃபீஸ்லேயே போய் கேட்டோம்னா தினமலரில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சர்டிஃபிகேட் மாடாலிட்டி கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது, நாங்களே எடுத்து கொடுத்தோம். இது ஒரு பெரிய புரட்சி. அதன்படி அந்த ஓபிசின்ற வரிசையில் நம்முடைய இளைஞர்கள் எல்லாரும் மத்திய அரசாங்க வேலைகளுக்கு விண்ணப்பித்து பெற்று எங்களுடைய வாழ்வை தொடக்கினார்கள். அதற்கப்புறம் அதில் ஒரு அரை பக்கத்துக்கு நாங்கள் கம்ப்யூட்டர் மலர் என்று சொல்லி ஆரம்பித்து அப்பொழுது டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் குறித்து எழுதி வந்தோம். அதையும் ஒரு முழு தனி பத்திரிகையாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தினமலை வாரம் ஒரு முறை 32 பக்கங்கள் கம்ப்யூட்டர் என்றால் அது எல்லோருக்கும் வேண்டும் என்று சொல்லி குடும்பத் தலைவி, மாணவர்கள், வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர் எல்லாருக்கும் என்னென்ன கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்னோன்னே அது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றது. அதையும் நாங்கள் கிட்டத்தட்ட 70,000 காப்பிக்கு மேலே வைக்க ஆரம்பித்தது. கல்லூரிகள் இயக்க அலுவலகத்தில் தனி அலுவலாக இருக்கும்போது கம்ப்யூட்டரை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பொழுது அங்கே இருந்த டெக்ஸ்ட் புக் சொசைட்டிலேருந்து தமிழில் கம்ப்யூட்டர் கணிப்பொறி அறிவியல் +2 மாணவர்களுக்கு நூல் எழுத வேண்டும் என்று கேட்டார்கள். நான் உடனே கணிப்பொறி அறிவியல் என்ற தலைப்பில் +2 மாணவர்களுக்கு தமிழில் எழுதி கொடுத்தேன். அதை அரசாங்கமே பதிப்பித்து கொண்டு வந்தது. இதில் என்னவென்றால் ஒரு 3000 மாணவர்கள் அதை படித்திருக்காண்டால் அந்த புக்கு வெளியான போது 6000 பேர் வாங்கியிருந்தாங்க. மக்கள் இந்த நூல் மிக எளிதாக தமிழில் கம்ப்யூட்டரை கற்றுக் கொடுக்க என்பதற்காக அதை மக்களும் வாங்கி சென்று பயன்படுத்தினார்கள் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. எனவே தொடர்ந்து நாங்கள் புதிதாக வருகின்றவற்றையெல்லாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். மொபைல் ஃபோன் வந்தபொழுது அதை அறிமுகப்படுத்துகிறோம். அதில் என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்துகிறோம். அதன் பிறகு கணிப்பொறியை கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறோம். அப்பொழுது சமையல் குறிப்பு வந்தால் அதற்கு நாங்கள் 2 வகை ஒதுக்கி கொடுப்போம். போட்டித் தேர்வுகள் வந்தால் போட்டித் தேர்வுகள் எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி கொடுத்தோம். இப்பொழுது அதனுடைய வளர்ச்சி மிக பெரிதாக அமைந்துள்ளது. அப்பொழுது அவ்வளவாக வளர்ச்சி இல்லாத பொழுது நாங்கள் எல்லா தகவலையும் கொடுப்பதற்கு தினமலர் மிக ஊற்றுத்துணையாக இருந்தது. அந்த வகையில் தினமலர் சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய உதவி வந்து ஓபிசி வகுப்பு பிரிவினை கொண்டு மக்களுக்கு காட்டியது, கணிப்பொறி பயன்பாட்டை காட்டியது. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பேரெல்லாம் காசு ஜாஸ்தியாகும் என்ன செய்ய யோசித்தாங்க. இணையத்தை பயன்படுத்தல் சொல்லி தமிழ் தினமலை இணையத்தில் நாங்கள் வாரந்தோறும் கம்ப்யூட்டர் மலரை கொண்டு வந்தோம். கேள்வி பதிலெல்லாம் அதில் இருக்கும், புதிய தொழில்நுட்பம் அதில் இருக்கும். அப்புறம் சில முக்கிய தகவல்கள், எக்ஸல் பேக்கேஜ், வேர்ட் பேக்கேஜ் மக்கள் ஆரம்பிக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால அது பற்றிய குறிப்புகள் நிறைய கொடுத்துருந்தேன். மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். எனவே டாஸ் இயக்கத்திலிருந்து விண்டோஸ் இயக்கம் வரும் பொழுது மக்களுக்கு தேவையான மாற்றங்களை
அவர்களுக்கு எடுத்து கூறி அது மிக எளிதாக மாற்றினோம். எளிதாக சொன்னதனால் மக்கள் தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். விண்டோஸ் இயக்க முறைமையை இப்படியெல்லாம் கையாள முடியும், இப்படி நமக்கு தயாராக வருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு விண்டோஸ் இயக்கம் மேலாக செல்லும் பொழுது நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம், யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லி ஒவ்வொருக்கும் கட்டளையில் என்ன வித்தியாசம் இருக்குது, அதோடைய அடிப்படை என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தோம். அதே மாதிரி பேஜ் மேக்கர் இது எல்லாமே எப்படி பயன்படுத்துவது என்று அவங்களுக்கு அறிமுகப்படுத்திவிடுவோம். அவர்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். நிறைய கடிதங்கள் எங்களுக்கு வரும், அவங்களால தான் நான் இதை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துடலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்பொழுது எனவே தமிழில் சொன்னால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. மக்கள் தமிழிலே படித்தார்கள். நான் இதன் அடிப்படையில் ஒரு ஆய்வு கட்டுரையை ஜப்பான் நடைபெற்ற யோகோஹாமா என்ற ஊரில் நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் இன்டர்நெட் சொசைட்டியினுடைய பார்வைக்கு அனுப்பியிருந்தேன். என்னை அவர்கள் ஜப்பான் அளித்தார்கள். நான் அங்கே சென்று கட்டுரை படித்த பொழுது நிறைய கேள்விகள் கேட்டார்கள். அதுக்கெல்லாம் பதில் சொன்னோம். எப்படி இதெல்லாம் வரும் என்று சொல்லும்போது தமிழை எப்படி கம்ப்யூட்டரில் கொண்டு வர வேண்டும் என்பதில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்காக முன்னாள் துணைவேந்தர் ஆனந்த கிருஷ்ணன் அவருடைய தலைமையில் அரசு ஒரு கமிட்டி போட்டது. அவர்கள் மிக சிறப்பாக ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் என்கோடிங் இருக்கட்டும்னு சொல்லி கம்ப்யூட்டரில் அறிமுகப்படுத்துனாங்க, தமிழை அறிமுகப்படுத்துனாங்க. எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது. தமிழில் மிக எளிதாக பயன்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த கம்ப்யூட்டருக்கான மொழி என்று எதுவும் இல்லை, எந்த மொழியும் பயன்படுத்தலாம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்பட்டது. அதே அரசாங்கம் தமிழ் இணையம் என்ற மாநாட்டை 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு நடத்தியது. சிங்கப்பூரில் நடந்த 2 மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன். அப்பொழுது என்னுடைய நூல் தமிழில் எப்படி பயன்படுத்துகின்ற நூலை திரு முத்துநடையார் என்பவர் சென்னையில் தமிழை கொண்டு வந்த முதல் உழைப்பாளர் அவர்தான். அவர் இந்த நூலை சிடியில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 சிடி போட்டு கொடுத்தாங்க. எல்லோரும் பாராட்டினார்கள். எப்படி அதை எவ்வாறு நம்ம அனுப்ப முடியும், இமெயில் எப்படி அனுப்புவது, நம்முடைய கட்டுரை எப்படி அனுப்புவது என்றெல்லாம் நான் மிக தெளிவாக விளக்கியிருந்தேன். இன்றைக்கு அந்த நூல் முற்காலத்தில் 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி தமிழை பயன்படுத்த என்பதற்கு இந்த நூல் ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லி இன்று தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக இருக்கின்ற மின் நூலகத்தில் அந்த நூல் மின்னூலாக இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. இவ்வாறு தொடர்ச்சியாக வந்த பொழுது இந்த கம்ப்யூட்டர் மலர் மிக மக்களுக்கு எடுத்து செல்கின்ற ஒரு பெரிய தூதனாக இருந்தது. அதன் பின்னர் மொழிபெயர்ப்பியலில் எவ்வாறு செயல்படலாம் என்று நடத்த பழைய ஆராய்ச்சி என்ற ஆராய்ச்சியை தமிழில் உள்ள சங்க பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது ஏற்பட்ட சிக்கல்கள், அதற்கான தீர்வு என்ன, கலாச்சாரம் ஒரு ஒரு மக்களுடைய கலாச்சாரம் ஆங்கிலத்தை செல்லும் பொழுது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற தீர்வுகள்லாம் எடுத்து ஆய்வு பண்ணியிருந்தேன். அது தொடர்ச்சியாக அறிவியல் நூல்கள் தமிழில் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும் என்று சொல்லி அதை நான் கட்டுரை வெளியிட்டிருந்தேன். அதை பார்த்துவிட்டு அறிவியல் தமிழில் நீங்கள் எழுதிய நூல்களுக்காக உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு நாங்கள் மருத்துவக் கல்லூரியிலும் பொறியியல் கல்லூரியிலும் படிப்பதற்கு இடம் தருகிறோம் என்று சொல்லி அரசாங்கம் அதை கௌரவித்தது. என்னுடைய மகள் அந்த வகையில் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி படித்திருந்தவங்க மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூரில் படித்தாங்க, அரசு கல்லூரியில். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் எம்எஸ் படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக அவர் பணிபுரிகிறார். இந்த மாதிரி சில சிறப்புகள் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு உற்சாகம் இருக்கும். இன்றைக்கு மொழிபெயர்ப்பியலில் எந்த பிரச்சனை என்றாலும் என்னால் அதுக்குண்டான தீர்வு கொடுக்க முடியும், அதுக்குண்டான நூலை நான் கொடுக்க முடியும். என்னிடம் ஒரு 100கணக்கான நூல்கள் இருக்கின்றன. அதை கம்ப்யூட்டர்லேயே வைத்திருக்கிறேன், பிடிஎஃப் ஃபார்மாக. யார் கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் கொடுக்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய உழைப்பு கிடைத்த பரிசுன்னு சொல்லலாம், அந்த ஒரு மருத்துவத்துறையோட பரிசளிப்புன்னு சொல்லலாம். நீங்க உங்களுடைய ஆங்கில புலமை எப்படி தமிழுக்கு சிறப்பு செஞ்சிருக்குங்கிறது உங்களுடைய கட்டுரைகள் மற்றும் உங்களுடைய புத்தகங்கள் தான் அதுக்கு சாட்சி சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஐயா, உங்க இந்த லாங்குவேஜ், அதாவது மொழி ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை ஈடுபட்டிருக்கீங்க. அந்த ஆராய்ச்சியை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மொழி ஆராய்ச்சி மொழிபெயர்ப்பியல் ஆய்வுன்னு சொல்லலாம். இப்போ நிச்சயமாக ஒரு
மொழியினுடைய ஒரு சென்டென்ஸோ அல்லது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டோம்னா எப்படி நம்ம செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம புக் அப்படின்னு எடுத்துக்குவோம். ட்ரெயினில் புக் பண்ணிட்டு டிக்கெட் கேட்குறோம், அல்லது சாதாரணமாக புக்குன்னு வச்சுக்கிறோம், அல்லது ஈஸ் இன் இஸ் குட் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் பொருள் வேறுபடுது. அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு பதிவு ஏற்படுது, பதிவு நூலாகவோ அல்லது ஏதோ பதிவு ஏற்படுறது புக்குங்கிறோம். ஹி புக் ஹிம். எனக்கு போலீஸ்காரங்க புக் பண்ணால் கூட அது புக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனவே அது வந்து ஒரு சொல்லை எடுக்கும் பொழுது அந்த சொல் எந்த பொருள்லாம் கொடுக்குது என்று சொல்லி பட்டியலிட்டு இப்போ இங்கே எதற்காக நம்ம மொழிபெயர்க்கிறோம் அந்த இதை பயன்படுத்த வேண்டும். இதுபோல் நிறைய கமா போன்ற நிறுத்த குறியீடுகள் மாறினால் கூட ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு வாக்கியத்திலேருந்து வந்து மாறும்பொழுது அதுக்கு வித்தியாசமான பொருள் வரும். மை ஒய்ஃப் கமா ஹூ இஸ் இன் பாம்பே கமா கம்ஸ் டுமாரோ அப்படிங்கிறதுக்கும் மை ஒய்ஃப் ஹூ இஸ் இன் பாம்பே கம்ஸ் டுமாரோங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கமா போட்டால் எனக்கு ஒரு ஒய்ஃப் தான், அவங்க வந்து வர்றாங்க மும்பையிலேருந்து. மை ஒய்ஃப் ஹூ லிவ்ஸ் இன் பாம்பே கம்ஸ் டுமாரோ அப்படின்னா பம்பாயில் இருக்கின்ற என் மனைவி நாளை வருகிறாள், வேறு இடத்தில் இருக்கின்ற மனைவி இப்போ வர்றாங்கன்னு சொல்லலாம். பாருங்கள், இதில் வந்து இந்த நிறுத்தக்குறிகள் வந்து ஒரு வாக்கியத்தினுடைய தன்மையை பொருளை வேறுபடுத்தி காட்டுகிறது. கவனமாக இருக்கணும். இப்போ கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக ஒருத்தர் ஆப்பிரிக்கா சொல்கிறார். அமெரிக்காவில் வந்து அந்த நாட்டு மக்கள் ஆண் தெய்வம் என்று தெய்வ நிலை கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் தான் நாங்கள் தெய்வமாக கருதப்படுகிறார்கள். எனவே நம்ம எல்லாம் தயார் பண்ணி கொண்டு போய் ஜீசஸ் கிறிஸ்டை கொண்டு போகும்போது என்ன பிரச்சனை? அங்கே ஆண்கள்லாம் தெய்வமாக கருத மாட்டோம், பெண்கள் தான் சொல்லுவாங்க. அதை கிறிஸ்டானிட்டி மாற்ற முடியுமா? அப்போது மிக பாடுபட்டு அவர்கள் எளிய முறையில் நீங்கள் எப்படி பெண்களை கடவுளாக கருதுகிறீர்களோ அதுபோல் கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு ஆணை இயேசு என்ற பெயரில் நாங்கள் கடவுளாக கருதுகிறோம்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு போகும்போது சிக்கல்கள் நிறைய வரும். சிக்கல்கள்லாம் எடுத்துட்டு மொழி சார்ந்த சிக்கலா பொருள் சார்ந்த சிக்கலா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் செய்யணும். எனவே ஒரு மொழிபெயர்க்கும் சும்மா ஒரு டிக்ஷனரி வச்சுட்டு மொழிபெயர்க்க முடியாது. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அவங்களுடைய என்ன மாதிரிலாம் சிக்கல் வரும்னு சொல்லி முதல்ல எடுத்துகிட்டு சிக்கலுக்கு தீர்வு என்ன செய்ய போகிறாங்கிற எடுத்துக்கிட்டு அந்த மொழியில் இருக்கின்ற முக்கியமான அந்த அந்த எந்த துறை சம்மந்தமாக அந்த கட்டுரை இருக்கிறதோ அந்த துறை சம்மந்தமான சொற்களை எல்லாம் ஒரு பட்டியலிட்டு அந்த சொற்களுக்கு என்ன நம்ம கொடுக்கலாங்கிறதையும் பட்டியலிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம மொழிபெயர்க்க வேண்டும். மொழிபெயர்ப்பு என்பது இவ்வளோ சிக்கலான இவ்வளோ உழைப்பு வாங்குகின்ற ஒரு சயின்ஸ் என்பது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நானெல்லாம் இப்போ மொழிபெயர்க்கும் போது என்ன பண்ணுறேன், சில சொற்களுக்கு உடனடியே கிடைக்காது, யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால் எங்கே போனாலும் ஒரு படுத்து போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, குறிப்பு நூலும் சின்ன சிட்டையும் ஒரு பேனா பென்சிலாக வச்சுருப்பேன். திடீர்னு அந்த சொல்லுக்கு பொருள் கிடைக்கும்போது நம்ம எழுதிக்கணும் ஒன்று. இந்த மாதிரி நிறையா இடங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலங்களில் அதுக்கு ஒரு பொருள் இருந்திருக்கும். இப்போ நம்ம தமிழ்லேயே சொல்லலாம், நாற்றம் என்பது நம்ம இப்போ சகிக்க முடியாத ஒன்று சொல்கிறோம். முன்னாடியெல்லாம் அதுக்கு பேர் வந்து நல்ல நறுமணம் என்ற பெயரில் இருந்தது. இப்போ இருக்கிற பல இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்த பிறகு மறுபடியும் அந்த திருப்பி அந்த மொழிபெயர்த்து அந்த ஆங்கிலத்துக்கு தமிழில் மொழிபெயர்க்கணும், தமிழில் வந்து மறுபடியும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து பார்க்கலாம், சரியாக இருக்கான்னு பார்த்தா அப்படின்னு சில பிரச்சனைகள் தெரியும், பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்த பிறகு தான் நம்ம முடிவாக கொடுக்கணும். அப்புறம் மொழிபெயர்ப்பு வந்து அப்படி விட்டுறக்கூடாது, அது மாற்றங்கள் வர நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். வார்த்தையை சொல்ல மாற்றணும், வார்த்தைகளை மாற்றணும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யணும்னு சொல்லியிருக்கேன், 5 ஆண்டுகளுக்கு முறை செஞ்சால் நல்லது. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இப்போ ஒரு இடத்துல எழுதும்போது பம்பாயில் 3 லட்சம் பேர் தமிழர் இருக்காங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் 5 வருஷம் கழிச்சு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை எழுதணும். எழுதினா தான் சரியாக இருக்கும். மிகவும் மகிழ்ச்சி ஐயா. உலகத்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்கு? அத்தனை மொழிகளையும் நம்மளால மொழிபெயர்க்க முடியுமா? உலகத்தில் எத்தனை மொழிகள் கிட்ட எல்லாரும் ஒரு 2000 பேர் சொல்கிறாங்க. ஆனால் எத்தனோலோக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறாங்க. 7151 மொழிகள், 7151 மொழிகள் இப்பொழுது உலக அளவில் பேசப்படுகின்றன. இது வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும், ஒன்று குறையும் கூடும், ஒன்று செத்தே போயிடும்.
சில இடங்களில் வந்து மொழி பேசுகிற 36 பேர் தான் இருப்பாங்க. 36 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த மொழி இல்லாமல் போயிடும். அதுக்காக அந்த மொழியை உயிரோட வச்சுக்கிறதுக்காக மொழி அறிவியல் உள்ளவர்கள் அங்கே போய் அவங்களோட பேசி அதுக்கு ஒரு ஒளி வடிவம் கொடுத்து எழுதி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய மொழிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தா ஒரு 7000 லிவிங் லாங்குவேஜஸ் சொல்லலாம். அது சொல்கிறதுக்கு வந்து எத்னாலோக் அப்படின்னு ஒரு கேட்லாக் இருக்குது. அந்த கேட்லாக்ல எல்லா மொழியும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு மொழிலேருந்து எந்த இதை வேணாலும் இன்னொரு மொழிக்கு நம்ம மொழிபெயர்க்கலாம். இப்போ நீங்கள் டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா 2 மொழி தான் பார்க்குறாங்க, ஆங்கில தமிழ். இணையத்தில் EUDICT யூரோப்பிய யூனியன் டிக்ஷனரி.comனு ஒன்று இருக்குது. EUDICT.com. அதில் போனால் 167 பேர், 167 ஜோடி மொழிகள் வந்து நீங்கள் ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு, தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு, தமிழ்லேருந்து தெலுங்குக்கு, தமிழ்லேருந்து கன்னடாவுக்கு அந்த லாங்குவேஜ் செட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உடனே அதுக்குண்டான வரி வடிவத்தில் பொருளோட சேர்ந்து கொடுத்துரும். பொருள் வேணுமா வேணாமா, நீங்கள் தமிழ் எல்லாமே தமிழ் இருக்கணும்னா அது தமிழ்லையும் கொடுக்கும். இப்போ கூகுள் தளத்தில் போய் நீங்கள் ஒரு சொல்ல கொடுத்து டிஃபைன் பண்ண தமிழ் என்ன சொல் அப்படின்னு கேட்டால் டிஃபைன் பண்ண கூட நம்ம தமிழ் பயன்படுத்துறதுக்கு அதாவே கொடுக்கும், தமிழில் சொல் கொடுக்கும். இந்த மாதிரி இப்போ கூகுள் வந்த பிறகு, உலக அளவில் இந்த மாதிரி அமைப்பு வந்த பிறகு நமக்கு நிறைய மொழிகள் எளிதாக செய்யலாம். ஆனால் சொல்லுது அப்படிங்கிற ஒன்றும் எடுத்துக்க முடியாது. அது நம்ம பயன்பாட்டுக்கு சரியாக வருவாங்கிறத பார்த்துட்டு தான் செய்யணும். இப்போ நான் இன்னொரு முக்கிய சொல்ல விரும்புகிறேன். மொழிபெயர்ப்புகள் நல்ல வர்த்தக ரீதியாக உலகெங்கும் பரவியிருக்கிறது. இதை வைத்துக்கொண்டே ஒரு மனிதன் வாழ முடியும். மிக சிறப்பாக உழைத்தோம் என்றால் சிறப்பாக நம்மளால் மொழிபெயர்க்க முடியும். அதை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கும்போது உலகத்தில் எத்தனையோ, இப்போ எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் இங்கெல்லாம் மொழிபெயர்ப்பு வேலை பண்ணி தர்றாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம ஆட்கள் கொடுக்கும்போது இப்போ கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அவங்களோட முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னால் தான் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க மட்டும் தேடி வருவாங்க. வர்த்தக ரீதியாக அல்லது கொள்கை ரீதியாக ஒரு நூலை மொழிபெயர்ப்பது என்பது மிக சிரமமான வேலையில் நீங்கள் பெரிய ஆள் காமிச்சிங்க, நல்ல சிறந்த அறிவுள்ள காமிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட தேடி வரணும். அவரோட என்னுடைய மாணவத்தை வந்தார், வட்டிகன்லேருந்து மொழிபெயர்க்க சொல்கிறாங்க. ஐயா தமிழுக்கு கொண்டு வர்றாங்க, ஆங்கிலத்துக்கு கொண்டு வர்றாங்க, ஹீப்ரூஸ்லேருந்து கொண்டு வர்றாங்க. என்ன செய்யலாம் கேட்டப்போ, அது மதம் சார்ந்த ஒன்று மக்களுக்காக போயிடுது, பணம் வாங்க செய்கிறேன்னு சொல்லணுன்னே பணம் வாங்க மாட்டுறாங்க. நீ அனுப்புங்க, நாங்கள் செஞ்சு தரோம் சொன்ன பிறகு அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு குவாலிட்டி டிரான்ஸ்லேஷன் வேணும், அது பணம் கொடுத்தா கிடைக்கும், இன்னும் ஒரு சொல்லுக்கு 12 ரூபாய் தர முடியுமா என்று கேட்டார் அவர். இது அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல தன்மையுடைய கொடுத்துருந்தால் பணம் கொடுக்குறது. ஒரு சொல்லுக்கு 12 ரூபாய் கொடுத்து அது மொழியை எடுத்து வாங்கி கொண்டு போனார்கள். என்னுடைய மாணவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது. அதுபோல் நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூரில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலத்தில் தமிழ் கேட்பாங்க. அங்கே இருக்க நம்முடைய ஆட்கள் கொடுத்தாங்கன்னா ஒரு சொல்லுக்கு 1 ரூபா அல்லது 80 பைசா தரேன் அப்படிம்பாங்க. அதே இதை அங்கே இருக்கிற சீன பெண்மணி கொடுத்தா 2 ரூபா கொடுப்பாங்க ஒரு சொல்லுக்கு. இதுதான் வித்தியாசம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும், தொடர்ந்து அதில் ஈடுபட வேண்டும், நீங்கள் சிறந்தவர் என்று காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு மதிப்பு ஏற்படும். இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு $US என்ற முறையில் பணம் கேட்குறாங்க. ஒரு சொல்லுக்கு 6 சென்ட் கொடுத்து, 6 சென்ட் 100 சென்ட் $1, 6 சென்ட்டுக்கு இப்போ 80 ரூபான்னு வச்சாலும் 4 ரூபா ஆகுது. 6 சென்ட் தர்றாங்க. நீங்கள் கோட் பண்ணி நிறைய தளங்கள் இருக்குது இணையத்தில், தளங்களுக்கு போய் நீங்கள் பதிஞ்சிக்கலாம். சர்டிஃபைட் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சர்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து நிறைய அகதிகள் போய் இடம் கேட்குறாங்க இல்லையா, அவங்க வந்து தமிழில் தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆங்கிலத்தில் கொடுத்த போது நீங்கள் சர்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்குவாங்க. இவர் சர்டிஃபை பண்ணால் ஏற்றுக்கலாங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டிங்கன்னா அரசாங்கம் அதை ஏற்றுக்கும், ஆங்கிலத்துக்கு அப்படியே ஏற்றுக்கும். அதனால் இது எல்லாமே வந்து எந்த ஒரு சம்பாத்தியம் வந்து சாதாரண உழைப்பில் வராது. ஐயா, அந்த மொழி அறிவு தான் ஒரு சமுதாயத்தை இணைக்குதுன்னு சொன்னீங்க. அது 100% உண்மை. நானுமே அந்த ஹிந்தி அப்படிங்கிற மொழியை வந்து
ஹிந்தி பிரச்சார சபா வழியாக ராஷ்டிர பாஷா வரைக்கும் படித்தேன். இது வந்து உருதுவோட ஹிந்தி எழுதுறதும் உருதுவும் ஹிந்தியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மொழி உச்சரிப்புல. அப்படிங்கிறப்ப வந்து நிறைய மக்களை வந்து தொடர்பு, இந்தியாவை தாண்டி நிறைய மக்கள், அதாவது மிடில் ஈஸ்ட் உள்ள மக்களை வந்து தொடர்பு கொள்றதுக்கு கண்டிப்பா துணையா தான் இருக்கு. அது மறக்க முடியாத உண்மை. அதுவுமே இந்த மாதிரி ஹிந்தி பிரச்சார சபா அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி இங்க இருக்கு. அதுவுமே நம்மளுடைய மொழியை பாதிக்காம அடுத்த மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு ஊடகமா இருக்குங்கிறதையும் நம்ம இதுல பதிவு பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி. அதாவது அறிவு அப்படிங்கிறது வந்து கல்வியில தான் வருது. நீங்க இவ்வளவு பல தலைமுறைகளை உருவாக்கியிருக்கீங்க, பல அறிவு சார்ந்த தலைவர்களை உருவாக்கிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இந்த கல்வி அறிவுல என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பிஏ ஆங்கிலம் படிக்கும்போது தமிழில் இருக்கிற சில கவிஞர்களை ஒப்பிட்டு பார்த்து கட்டுரை எழுதியிருக்கேன். எம்ஏ படிக்கும்போது நான் படித்தது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், ஒத்து பார்க்கக்கூடிய இலக்கியம், அந்த ஒரு தனி பிரிவாக கொண்டு வந்தாங்க. அப்பொழுது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் செல்லப்பன் 2 மாதம் முன்னாடி மறைஞ்சிட்டாரு. அவர் என்னிடத்தில் இதை ரொம்ப ஆர்வத்தை தூண்டினார். மாதிரி மொழிபெயர்ப்பு என்பது நிச்சயமாக படிக்கணும், அதுலேருந்து மொழிபெயர்த்து பார்த்து தான் அந்த மொழிகளுடைய நல்லது தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நான் அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கட்டுரை எழுதி காமிப்பேன். நான் மாணவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் எடுத்து நான் சொன்னதை வச்சு ராபர்ட் பர்ன்ஸ் பாரதிதாசன் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு அவர் வந்து பிஹெச்டிக்கு அந்த டாபிக் எடுத்தார். அவர் சொல்லியிருக்காரு அந்த கட்டுரையில். எனக்கு இந்த மொழிபெயர்ப்பில் தான் நம்ம ஆய்வு செய்யணும்னு சொல்லும்போது சங்க இலக்கிய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். குறைந்த 4 வரிகளில் கூட ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க. நல்ல செய்தியாக இருக்கும், சொல்கிற முறைகள் இருக்கும். இது ஆங்கிலத்தில் நான் மொழிபெயர்க்கும் போது சில சிக்கல்லாம் வந்து இந்த பேராசிரியரோட கலந்து பேசி நாங்கள் மாற்றிக்கோம், அல்லது வேறு மொழிபெயர்ப்பு இருந்தால் அதை கம்பேர் பண்ணி பார்த்து போச்சு. எனவே பிஹெச்டி போகும்போது, இப்போ டாக்டர் பட்டம் போகும்போது நான் 89 முடிச்சிட்டேன். அப்பொழுது வந்து நான் இது எடுத்திருந்தேன், சங்க இலக்கிய பாடல்களை ஆங்கிலத்தில் கொண்டு வர ஏற்பட்ட சிக்கல் என்னன்னு. இதே நாங்கள் பின்னாடி வந்து இந்த இலக்கியம் நமக்கு இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர்றது படிக்கணும்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அப்போ வந்து தமிழ் இலக்கிய பாடல்களை எப்படி நம்ம தேடல் கொண்டு வந்து கார்பஸாக கொண்டு வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சொல் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்கிற கண்டுபிடிக்கிறது ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போம்னு சொல்லி ப்ரோக்ராம் எழுதி பார்த்தோம். அப்போல்லாம் பேசிக் ப்ரோக்ராமில் சில திட்டங்கள்லாம் இருக்கும். அதை வந்து தெரிஞ்சவங்க இருந்தால் தான் அதை மாற்றி பண்ண முடியும். டேட்டா தரவுகள் ஆய்வு செய்வதற்கு டேட்டா பேஸில் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். எனக்குள்ளே ஒரு திருப்தி வந்தது. அதுக்கப்புறம் கல்லூரியில் வந்து கல்லூரி நிர்வாக பணிக்காக கம்ப்யூட்டர் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஆய்வு மேற்கொள்ளும்போது என்னை பார்த்து மற்றவர்களும் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன சிக்கல் வருதுன்னு ஒருத்தர் பண்ணார். அப்புறம் வேறு சில மத இலக்கியங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அனுபவத்தில் வர்றதெல்லாம் சொல்கிறாங்க, அது நிச்சயமாக நான் சரியாக தான் இருக்கும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நாம் சில கற்றுக்கணும், மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த சங்க இலக்கியம் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வந்துருச்சு. முதல்ல சில கம்ப்யூட்டரில் தீசிஸ்லாம் அடிக்கிறது நான் தான் அடித்தேன். முதல்ல கொண்டு வந்து தேடுதல் முறையெல்லாம் அதிலே பார்த்ததுனால ஆய்வு வந்து எளிதாக இருந்தது. இப்போ வந்து பாண்டியராஜா என்ற பேராசிரியர் வந்து சங்க இலக்கியம் மட்டும் மற்ற இலக்கியம் சேர்த்து கண்கார்டன்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதை வைத்துக்கொண்டு இப்போ குறிப்பிட்ட சொல் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி எடுத்துடலாம். அந்த சொல் வந்து என்ன பொருளுக்கு தருகிறது எடுத்துடலாம். இதெல்லாம் அவர் தயார் பண்ணதுனால எடுக்க முடியாது. அவர் மேத்ஸ் ப்ரொஃபஸர் வந்து அதுக்கப்புறம் தமிழ் நல்லா கற்றுக்கிட்டு அந்த சங்க இலக்கிய பாடல்களை ரொம்ப அழகாக நம்முடைய இலக்கியம் தொன்று இலக்கியம் மட்டும் இல்லாமல் பக்தி இலக்கியம் கொண்டு வந்துட்டார். எதுனாலும் சரி கண்கார்டன்ஸ் போட்டுருவார். கண்கார்டன்ஸ்னால் அதை ஒரு தொகுப்பை வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வேணுங்கிற செய்தி எடுத்துக்கிறது. எனவே எல்லா மொழிகளும் கற்றுக்கிறது நல்லது தான், அது ஒன்றும் தவறே கிடையாது. ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா டாக்டர் விஎஸ் சுப்ரமணியம் சொல்லுவார், நீ அந்த மொழி பேசுகிற இடத்துல 2 மாதம் இருந்தால் போதும், நீ சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சி விடுவார். நீ போய் எங்கள் மேற்கு வங்காள மொழியை கற்றுட்டு வா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சி விட்டு அவங்க 2 மாதம் இருந்து அதுக்குள்ளே கற்றுட்டு வந்துடுவாங்க. நிச்சயமாக வேறு வழி இல்லை. போய் ஒரு சமூகத்தோடு வாழும்போது நம்ம நிச்சயமாக அந்த மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளே கற்றுக்குவோம். நமக்கே வந்து ஒரு சில சேனல்ஸ் போய் நம்ம பசங்கள்லாம் போய் ஆர்மியில் சேர்றாங்க, ஹிந்தி தெரியாது. ஆனால் ஒரு 6 மாதத்துல வந்து நல்லா பேசுவாங்க.
ஏன்னா அவங்க கூட இருக்கிறாங்கல்ல ஹிந்தி தெரிஞ்சவங்கள ஹிந்தி பேசும்போது, ஆனால் ஹிந்தி பேசுகிற மக்கள் எல்லாம் நிச்சயம் ஹிந்தி தெரியாது. வேற எங்கேயாவது போட்டோம்னா அங்கே வந்து நிச்சயமாக வேறு ஃப்ரெஞ்சு நாட்டில் போட்டால் ஃப்ரெஞ்சு தான் கற்றுக்கவர்களே இது கற்றுக்க முடியாது, ஹிந்தி கற்றுக்க முடியாது, வேறு மொழி கற்றுக்க முடியாது. ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மொழியை பயன்படுத்தப்படுகின்ற இடத்தில் நாம் கொஞ்சம் நாளாக இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக நம்ம தேவைகள்லாம் ஆரம்பித்து மொழி சிறப்பாக இருந்ததுன்னா அப்படி அதனுடைய இலக்கியம் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடணும், நல்லது தான் அது. அதனால் மொழியை நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு யாரும் தடை வைக்கக்கூடாது. அது வந்து நம்மளுடைய மொழியை வந்து அதனுடைய இடத்துக்கு கொண்டு போய் பிரச்சனை பண்ணோம்னா நம்ம இது இருக்கணும், அவ்வளோதான். ஐயா, கற்றல், அதாவது கற்றல் மட்டும் ஆழ்ந்து கற்றல் படைப்பாற்றலை தரும் அப்துல் கலாமுடைய வரிகள் நம்ம அதிகம் இருக்கும். அது வந்து இப்ப அதுக்கான உருவமாக இந்த பேராசிரியர் ஐயா அவர்கள் நம்மோட கடந்த ஒரு மணி நேரமாக அவருடைய வாழ்க்கையோட வரலாறு, அவருடைய ஆராய்ச்சியோட குறிப்புகள்லாம் நம்மோட பகிர்ந்துட்டாங்க. நானுமே ஐயா கூட தினமலர்ல ஒரு சில ஆண்டுகள் வந்து அந்த வடிவமைப்பு, பக்க வடிவமைப்பு, கம்ப்யூட்டர் மலருடைய படங்கள் வடிவமைப்பு இதெல்லாம் வந்து பணிபுரிஞ்சிருக்கேன். அதனால ஐயா கூட ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதுக்கான எனக்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இதுலதான் நானுமே நிறைய சின்ன கம்ப்யூட்டரை பத்தி எனக்கு பள்ளி முடிச்சுட்டு நாங்க வேலைக்கு வந்தோம். அப்படிங்கிறப்ப வந்து இங்க கம்ப்யூட்டருக்கான அறிவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. உங்களுடைய கட்டுரைகளெல்லாம் படிச்சுதான் நானுமே வந்து என்னுடைய சிறு சிறு விஷயங்களை கத்துக்கிட்டேன். அது எனக்கு பிற்காலத்துல வந்து தொழில்துறைக்குள்ள உள்ள போறப்ப ரொம்ப பெருந்துணையா இருந்துச்சு. அதனால ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கடந்த ஒரு மணி நேரமாக எங்களோட பகிர்ந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க மக்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் கூறணுமா? உங்களுடைய மின்னல் பருதி என்ற இதில் நான் தொடர்ந்து படித்து வருகிறேன். மிக பயனுள்ள சில செய்திகள் சிலருடைய பேட்டியில் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வகையில் இன்றைக்கு நான் பேசுவதில் சில பிரச்சனை இருந்தாலும் நான் தொடர்ந்து பேசி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி இங்கே 2 நாளாக நான் தயார் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி கேள்வி கேட்டீங்க. நிச்சயம் இது தெரிந்து கொண்ட பிறகு இதை படித்த பிறகு மக்களுடைய மனநிலை மாறி கணிப்பொறியோ அல்லது வேறு மொழியில் கற்றுக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மக்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தொடர்ந்து படிங்க. ஏதாவது மாணவர்கள் வந்து எந்த கல்லூரி லெவலில் இருந்தாலும் சரி அல்லது பள்ளி லெவலில் இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது அவருடைய பாடத்தை படிக்க வேண்டும். அதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். எந்த வயசுலையும் 3 மணி நேரமாவது தாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கல்வி பிரிவை, அறிவு பிரிவை, ஆய்வு பிரிவை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3 மணி நேரம் தொடர்ந்து படித்தாத்தான் நம்ம. இப்போல்லாம் நூல்கள் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. என்கிட்டலாம் மொழிபெயர்ப்பியல் குறித்து ஏகப்பட்ட டூல்கள் இருக்குன்னா யார்கிட்டாலும் அனுப்பிக்கிட்டே இருக்குது பிடிஎஃப் ஃபார்மேட்டில். மக்கள் வந்து நிச்சயமாக அதை பயன்படுத்திடுறாங்க. படிக்கிறதுக்கு இப்போ வந்து அது கிடைக்கல வைக்கல அப்படின்னா சொல்லவே முடியாது. நூல்கள் தாராளமாக கிடைக்கின்றன, இணையத்தில் நிறைய நூல்கள் இருக்கின்றன. அவற்றெல்லாம் எடுத்து நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிங்கள். அது வேறு மொழியில் இருந்தாலும் அந்த மொழியை அந்த மொழியிலேருந்து யாராவது கொடுத்துருப்பாங்க. எல்லா இலக்கியம் வந்து எல்லா மொழியிலையும் கொண்டு வரணுங்கிறது ஆர்வமாக செயல் திட்டம் நிறைய நடக்குது. எனவே இதை பயன்படுத்தி இந்த செய்தியை மக்களுக்கு சொல்வதற்கு உதவி புரிந்த மின்னல் பருதி இதழ் தம்பி கடற்கரை பாண்டியன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண்ணும் என்னுடைய இமெயில் ஐடி அவற்றிற்கு போடுவாங்க. அதற்கு நீங்கள் யார் வேண்டுமானாலும் எனக்கு சந்தேகங்கள் கேட்டு எழுதலாம், நான் உடனே பதிலளிப்பேன் என்று உறுதி உங்களுக்கு தந்து விடுகிறேன். வணக்கம். இதை விட பெரிய வாய்ப்பு நம்மளுடைய நேயர்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பா கணினி சார்ந்த அறிவு மற்றும் மொழி சார்ந்த அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐயாவை தொடர்பு கொள்ளுங்க. நான் இந்த முடிவில் வந்து அந்த நம்பர், இமெயில் ஐடி நாங்கள் இணைச்சிருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். நன்றி.